இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே லொகேஷன் எங்க வரணும்னு இப்ப அனுப்புறான் நான். அண்ணே அனுப்பிச்சிட்டேண்ணே. சரி. ஒரு மணி நேரத்துக்குள்ள அங்க வர சொல்லியிருக்கானே அவன். சரி, அதை பார்த்து எனக்கு வழி சொல்லு. சரி. என்ன தகச்சு போய் நிக்கிற? உள்ளவா. கம். வா நந்தினி, உட்கார் நந்தினி. என்ன சார் நீங்க இங்க இருக்கீங்க? என்னோட வீட்ல நான் தானே இருப்பேன். உங்க வீடா? யா, இது என்னோட வீடு தான். எப்படி இருக்கு? நான் கெஸ்ட் யாராவது மீட் பண்ணணும்னா நான் இங்கே தான் வர சொல்லி பார்ப்பேன் அவங்கள. டிஎல் வந்து என்கிட்ட கிளைண்ட் யாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லி தான் வர சொன்னாங்க. யா யா, இங்கே தான் இப்போ வந்துருவாங்க. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்லையே சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க நந்தினி. அது வரைக்கும் நாம 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அவ இன்னைக்கு எனக்கு தான். அவளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவன் மாமன் ஊர் நாட்டான் அவனுக்கு இருக்கு. என்ன டிஎல் ஆபீஸ்ல இருக்கீங்க? ஆபீஸ் டைம்ல ஆபீஸ்ல இல்லாம வேற எங்க இருப்பாங்க? இல்ல, நீங்களும் நந்தினியும் யாரோ முக்கியமான கிளையண்ட பார்க்க போறதா நந்தினி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா. நீங்க நந்தினி கூட போகாம ஆபீஸ்ல இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அதுவா, அது அந்த கிளைண்ட் மீட்டிங்க்கு நான் போறதா தான் இருந்தேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல பிளான் மாறி எனக்கு பதிலா வேற ஒருத்தர் அனுப்பிட்டோம். வேற ஒருத்தங்க அனுப்பிச்சிட்டீங்களா? யார் அனுப்புனீங்க? அது அது யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ போய் வேலையை பாரு. ஓகே. அண்ணா, டிஎல் நந்தினி கூட போகலையா? கிளைண்ட பாக்குறதுக்கு வேற யாரையும் நந்தினி கூட அனுப்புனதா சொல்றாங்க. ஆனா அவங்க பேசுறது ஏதோ தடுமாறி தடுமாறி பேசினாங்க. அவங்க நார்மலாவே பேசல. நந்தினி இந்த ஆஃபீஸில் சேர்ந்து 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவளை இப்படியெல்லாம் வெளியே அனுப்புவாங்க? சான்ஸே இல்லைண்ணா. எனக்கே நீங்க சொன்னதும் அந்த டவுட் தான் வந்துச்சு. நாங்க ட்ரெயினி கிளைண்ட் கிட்ட பேசுற அளவுக்கெல்லாம் எங்களை அனுப்பிவிட மாட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒருவேளை நந்தினி போயிருந்தா சீனியர் யார் கூடவா தான் போயிருக்கணும். ஆமா, அந்த மேனேஜருங்க இன்னும் வரலண்ணா. எப்பவும் சீக்கிரம் வந்துருவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இன்னும் ஆளை காணோம். நான் வரேனா? அவன் இன்னும் ஆபீஸ்க்கு வரலனா இது அவனோட வேலையா இருக்குமோ? என்ன பண்ணலாம்? ஒருவேளை அந்த மேனேஜர் பொறுக்கி தான்
நந்தினி ஏமாத்தி எங்கேயாவது வர சொல்லியிருப்பானோ? ச்சே, தப்பு பண்ணிட்டேனே. இனி நந்தினி பக்கமே அவன் வராத அளவுக்கு நேத்தே அவனை ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும். நந்தினியோட வேலைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தது ஏன் தப்பு. சரி, நந்தினிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சார், டைம் ஆகிட்டே இருக்கு. டிஎல் கிளைண்ட் எல்லாம் எப்போ சார் வருவாங்க? தெரியலையே, மார்னிங் டைம்ல மேபி டிராஃபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பக்கத்துல வந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சார், டிஎல் ஹெல்ப்பா கேட்டதால தான் நான் இங்க வந்தேன். அதுவும் ஆஃபீஸ் விஷயங்கிறதுனால தான் நான் வந்தேன் சார். ஆனா ரொம்ப நேரமா யாரையுமே காணோம். நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கறேன். அதுக்குள்ள யாரும் வரலனா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் சார். ஓகே, யுவர் விஷ். இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு. யாரும் வரலனா நீ கிளம்பிடு. மேனேஜரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா எதுவும் சரியில்லை. ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. ஃபோன் அட்டன் பண்ணி கரிகாலன் கிட்ட நான் மேனேஜர் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிடலாம். சார், ஒரு கால் அட்டன் பண்ணி பேசிடுறேன். ப்ளீஸ் கோ ஹேட். ஹலோ கரிகாலா. நந்தினி, நந்தினி எங்க இருக்க? ஹலோ, கேக்குதா? ஹலோ கரிகாலா. ஹலோ 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 நந்தினி, கேக்குதா? ஹலோ. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி உன்னை இங்கே வர வச்சிருக்கேன். அவ்வளோ ஈஸியாக உன்னை ஃபோன் பேச விட்டுருவேன்னா? ஜாமர் ஆன் பண்ணிட்டேன். இனி யாரும் உனக்கு ஃபோன் பண்ண முடியாது. நீயும் யார்கிட்டையும் ஃபோன் பேச முடியாது. என்னாச்சு நந்தினி, சிக்னல் கிடைக்கலையா? ஏன் பயப்படுற? என்னாச்சு, ஃபோன் பேசியாச்சா? இல்லை, இங்கே சிக்னல் சரியாக கிடைக்காது, அதனால தான் கேட்டேன். ஃபோன் பேசியாச்சா? அப்புறம் எதுக்கு நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க? உள்ள போய் உட்கார் போ. என்ன யோசிக்கிற நந்தினி? நீ சொன்ன 10 மினிட்ஸ் என்ன முடியலல்ல? அது வரைக்கும் வெயிட் பண்ணு. முடிஞ்சப்பறம் யூ கேன் கோ. ப்ளீஸ் உள்ள வா.